தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் லியான்குடியில் கழிவுநீர் தொட்டி கட்டுவதற்காக தோண்டப்பட்ட குழியில் இருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கி இருவர் பலியாகியுள்ளனர். குழியிலிருந்து வெளியேறிய விஷவாயு தாக்கிய ராமையா மற்றும் பாஸ்கர் ஆகிய இருவர் உயிரிழந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு சரவணன். வணக்கம் பாபு சரவணன், உயிரிழந்த விவரம் என்ன? வணக்கம் தாரா. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி சித்துரணி ரோட்ல பிஸ்மிலால் நகர்னு இருக்கு. அந்த நகர்ல வசித்து வருவர் சிக்கந்தர். இவர் வீட்டுல இப்போ செப்டிக் டேங்க் கட்டும் பணிக்காக குழி கடந்த 3 நாட்களாக தோண்டப்பட்டு வருது. சுமார் இப்போ 25 அடிக்கு மேல அந்த குழி தோண்டப்பட்டிருந்த நிலையில அந்த சித்தூரணி பகுதியை சேர்ந்த ராமையா என்பவரும், திருவுடையார்புரம் பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் 3 நாட்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்று காலை அதே போல் மீண்டும் பணிக்கு வந்திருக்காங்க. பணியில் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு குழிக்குள்ளேயே உள்ள விழுந்திருக்காங்க. அதை பார்க்க போகும்போது விஷவாயை தாக்கி அவங்க இருவரும் இறந்திருப்பதாக இப்போ தீயணைப்பு துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அவர்கள் இருவரையும் உடலை மீட்டு இளையான்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. அங்க அவர்களை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இருவரும் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் உடல் இளையான்குடி அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.